வெஜ்ஜு குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்து பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். 15 பல் பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து, ஒரு வெள்ளை சைஸ் இஞ்சி எடுத்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். குருமாக்கு தேவையான காய்கறிகளை பார்க்கலாம். 150 கிராம் பீன்ஸு, 150 கிராம் கேரட், 150 கிராம் உருளைக்கிழங்கு. சின்னதாக ஒரு தேங்காய் எடுத்து அதை பல்லு பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை அரைச்சி நம்ம பால் எடுத்து செய்ய போகிறோம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கியதும் தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, கசகசா 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்குவோம். உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா ஒரு 4 முந்திரி பருப்பு வச்சுக்கோங்க. இது வதங்கிடுச்சு. வேற தட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த கடாயில 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்னதா 3 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, சிறிதளவு கல்பாசி, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு போட்டுப்போம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்துப்போம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்துப்போம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்ப காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், தேவையான கல் உப்பு. காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்குவோம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில. காய் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்ப காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சுமா. இப்ப நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதெல்லாம் சேர்த்துருவோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். இப்ப இது நல்லா கொதி வந்துடுச்சு. இதுல நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு லேசா ஒரு கொதி வரட்டும்னு
குருமா ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதில் அந்த கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் போட்டு இறக்கிடலாம்.